வெல்கம் டு அஞ்சலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நல்ல மழையாக இருந்தது. அதோட மழை பெஞ்சாலே நோமலாக எல்லாருக்கும் பசிக்கும் தானே, அப்படித்தான் எனக்கும் பசிக்குது. ஸோ நானும் அதுக்குட்டியும் குட்டிக்கான எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அம்மாவோட அவரை விட்டுட்டு அப்படியே நாங்கள் ஊர் சுற்றுறதுக்கு வெளிக்கிட்டோம். நல்ல லேசான மழை, சில்லண்டு காற்று, அப்படியே நைட் டைம் நிரம்ப நாள் அப்படி வெளியில் போய் இந்த டைமில் வந்து குட்டி கண்ணனை கூட்டி கொண்டு போக இயலாது. அப்படியே அவருக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டாய்ஸ் வாங்குவோம்னு போனோம். சார் ஒரு டாய்ஸ் அல்லது 2 டாய்ஸ்ண்டா ஒரு மாதத்துக்கு தான் அதில் வச்சு விளையாடுவார். அதுக்கு பிறகு அது போர் அடிச்சுதுண்டா தூக்கி ஒரே ஏறி நான் வேலைக்கு போகிற அந்த கேப்பில் அம்மா வச்சுருக்கிறபடியால் மேனேஜ் பண்ண கஷ்டம், டாய்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறியிடான்னு சொன்னவா. அதனால் ஒரு டாய்ஸ் கடைக்கு மட்டும் போனால் எனக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டாருன்ட்டு அப்படியே டாய்ஸும் சட்டி பானை எல்லாம் இருக்கிற கடைக்கு கூட்டி கொண்டு போயாச்சு மதுக்குட்டியை. அவர் குட்டி கண்ணனுக்கு டாய்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன். நான் எனக்கு கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே அப்படியே வாங்கிட்டு குட்டி கண்ணனுக்கு ஏதாவது எந்த வேலை முடிஞ்சிட்டு தான் அப்படியே அவன் அப்பா பார்த்து கொண்டிருந்தார். நானும் அப்படியே பார்த்து கொஞ்சத்தை சூஸ் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன இப்போ வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாருக்கு நிறையவே பிடிக்குது. அண்ட் ஆல்சோ லேடிஸ் கிச்சன்ஸ் திங்ஸ் ஏதாவது தேவைன்னு சொன்னால் இந்த ஷாப்புக்கு நீங்கள் போய் தாராளமாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். நிரம்ப கிச்சன் யூட்டென்சில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிரம்ப செராமிக்கில் வடிவான பிளேட்டுகள், நல்ல வெசல், டிஃப்ரெண்ட்டாக மாடர்னாக இருந்தது. ப்ரைஸ் கொஞ்சம் கூடத்தான், ஆனால் நல்ல குவாலிட்டியான திங்ஸாக இருந்தது. இதுலேயும் ஒரு கொஞ்சம் லேடிஸ்ன்னா தெரியும் தானே, ஒன்றும் வாங்கக்கூடாதுன்ட்டு போகிறது. அப்படி தான் மதுக்குட்டி சொல்லி கூட்டி கொண்டு போவேன். நீ உனக்கு கிச்சன் திங்ஸ் வாங்கி தரது பிரச்சனை இல்லை, ஆனால் நீ ஒரு திங்ஸை வந்து கழிச்சு போட்டு வேணாமண்டி வச்சு போட்டு வா, உனக்கு எத்தனை திங்ஸ் வேணாலும் வாங்கி தரேன். அப்படியே நிரம்ப வாங்கி அடுக்காத கிச்சன் எல்லாம் அப்படியே நிரம்ப அடசெல்லாம் இருக்குமென்று சொல்லுவார். ஓமோமன்ட்டு அப்படியே ஒழிச்சு போட்டு போகிறதான் நிரம்ப திங்ஸ் வாங்குறதுக்கு. இப்படியா நீங்களும் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் யார் யாருக்கெல்லாம் என்னோட பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி. அப்படியே பசி எடுக்க வலிக்கிட்டது. நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணினாங்க, ஓகே மலைக்கு சுட சுட சாப்பிட்டு அப்படியே அம்மா அப்பாக்களுக்கும் டேக்அவே எடுத்துகிட்டு வருவோம்னு தான். நாங்கள் இந்த குட்டி கண்ணனுக்கு டாய்ஸ் வாங்கின ஷாப்பில் இருக்கும்போதே மழை வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருந்தது. அப்போ சரி ஓகே நாங்கள் டைனிங் பண்ணிவிட்டு அப்படியே அம்மாக்களுக்கு டேக்அவே பண்ணிவிட்டு போவோம்ட்டு தான் ஒரு பிளானில் இருந்த நாங்கள். பிறகு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மழை தூர வலிக்கிட்டுது. நானும் அது குட்டியும் ஏறைக்குள்ளே பைக்கில் ஏறும்போது கதைக்க ஸ்டார்ட் பண்ண அந்த பிளேஸ் வரும் மட்டுமே ஏதாவது நோயின்ட்டு நான் கதைச்சிட்டே வருவேன். கதைக்கையில் அவரைக்கு போகிறேன், இன்றைக்கி நீ கதைக்கையில் வாயை மூடிட்டுருக்கேன்ண்டு. ஆனால் குட்டி கண்ணன் வந்ததுலேருந்து நான் மதுக்குட்டியோட ஏதாவது கதைச்சிட்டு வந்து அவன் ஹெல்மெட்டை பிடிச்சி அடித்து கதைக்கவே விட மாட்டார், வாயில் அடிப்பார் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மனசு விட்டு அப்படியே நல்லா கதைச்சிட்டு போனாங்க. ரொம்ப நாளாகவே பிரியாணி சாப்பிடணுமென்ற ஒரு கிரேவிங்ஸ் இருந்தது. ஒவ்வொரு இடத்துல வந்து ட்ரை பண்ணுறது. அன்றைக்கி என்னோடய கிளாஸ் பிள்ளைகளோ யாரோ சொல்லிச்சுன்னா, இங்கே வைரவப்புளியங்குளத்தில் வந்து ஒரு கடை ஓப்பன் ஆகியிருக்குது, அங்கே வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி. இந்த ஷாப் வந்து வைரவப்புளியங்குளத்தில் வந்து ஆதிவிநாயகர் டெம்பிளுக்கு பக்கத்தில் ஏதோ லொக்கேட்டடாக இருந்தது. அதில் பேர் வந்து மம்மீஸ் பிரியாணி என்ற ஒரு இதில். இப்போயே 7:36 ஆகிடுது. நல்ல பர்ஃபெக்டான டைம் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு. அப்படியே அந்த கடை தேடி கண்டுபிடிச்சி போயாச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு நைட் டைமில் பிரியாணி சாப்பிட பிடிக்கும்? அண்ட் மழை பெய்யுதுன்னு சொன்னால், நல்ல நைட் டைமில் இதமாக மழை பெய்யுதுன்னு சொன்னால் உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும் அல்லது அவுட்டிங் போக பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கோ. அதுக்கு அப்படியே இப்படியே கதைச்சிட்டு போகிறேன். அப்புறம் இந்த பிரியாணி கடை வந்துட்டு இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. மேலே ஆம்பியன்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமலே இருந்தது. அப்படியே அங்கே போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு எங்கள் 2 பேருக்கும் பிரியாணி தோசையும் இருந்தது. பாபிக்யூ இல்லை என்று சொன்னவினம். ஸோ அதையும் பார்த்துட்டு அவை லேட் ஆகிட்டேன்னு சொல்லிச்சினோம். சரியான பசியாச்சு சரின்னுட்டு அப்படியே மதுக்குட்டி சொன்னார், அப்போ வா KFCக்கு போவோம்ண்டு. சரின்னுட்டு அங்கே போகிற அளவில் மழை விட்டுட்டுது. சரி KFCக்கு போயிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு வருவோம்ட்டு தான் போனாங்க. ஏனெண்டா இங்கால பிரியாணியில் வந்து மம்மீஸ் பிரியாணியில் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டோம். அதனால் இன்ஸ்டன்ட் பசிக்கு என்ன செய்யலாம்ன்ட்டு நான் எனக்கு ஒரு பர்கர் ஒன்று எடுத்தேன். நான் மதுக்குட்டி சிக்கன் ட்ரம்லெட் வந்து எடுத்தவர், அதோட ஒரு பெப்சியும் எடுத்து சாப்பிட்டு அப்படியே
திரும்ப மம்மிஸ் பிரியாணிக்கு போயிட்டு டேக்அவே எடுத்துகிட்டு வந்தாச்சுது. உங்களுக்கு மழை டைமில் என்ன செய்ய பிடிக்குமென்று கமெண்ட் பண்ணுங்க. பாய், ஹாவ் அ குட் டே. வித்தியாசமாக சாப்பிட பிடிக்குமா, அல்லது எங்கேயாவது லாங் ரைட் போக பிடிக்குமா, அல்லது அந்த குட்டி குட்டி ரோட் சைடில் இருக்கிற அந்த வடை அல்லது ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட பிடிக்குமா, அல்லது டீ குடிக்க பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க.